கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்கமுகம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வக்கிறந்து பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். எல்லாமுமாம் பரனை ஏத்துதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் மற்ற பிரணோ தேவி சரஸ்வதி வாஜேபிர்வாஜினீவதி தீனாம் அவித்தருள்வது. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்மொழியில் வெளிவந்த நூலான இந்த சிவமணியம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 29வது கேள்வி, 29வது டாக். இதெல்லாம் இந்த எண் புத்தகத்தில் இருக்கிற எண் டாக். கடலூர் சப்ஜெக்ட் ஒருவர் கேட்டார், ஆத்மா அனாத்ம விவேச்சனம், புத்தியில் பிரித்து பார்ப்பது மட்டுமே ஆத்ம சாட்சா்காரத்திற்கு கொண்டு போய் விட்டுடுமா? இருக்கு இல்லையா கனெக்ஷன்? இருக்கு சாமி. நீங்க ஏதோ கால் இடையில டிஸ்டர்ப் ஆச்சு, அதனால இது மறைஞ்சு போச்சு ஸ்கிரீன், அதுக்காக கேட்டேன். சரி, ஆத்மா அனாத்ம விவேச்சனம், அதாவது புத்தியால் பிரித்து பார்ப்பது மட்டுமே ஆத்ம சாட்சா்காரத்திற்கு கொண்டு போய் விட்டுடுமா? பகவானுடைய பதில், ஆத்மா நமக்குள்ளேயே நம்மளாலே இருக்கிறதால எவ்வளவு விவேச்சனம் பண்ணாலும் ஒரு படி வேணா உள்ளே கொண்டு போகும். வைராகியத்தை உண்டு பண்ணி தோற்றத்தை மித்தைன்னு ஒதுக்க வைக்கும். பர உண்மையில் நிஷ்டனா இருக்கிறது மாத்திரம்தான் உள்ளதை உள்ளவாறு உணர வைக்கும். எல்லா பெரியவாளும் இதைத்தான் சொல்றா. அதாவது அபரோக்ஷானுபூதின்னு நம்ம சொல்றோம் வடமொழியில, அது தெரியுது இல்லையா? அதுக்கு பிறகு அது அசங்காம அந்த நிலையிலேயே நிக்கணும். அதான் ஆத்ம நிஷ்டைன்னு சொல்லுவா. அதுதான் அவர் சொல்றாரு, வைராகியத்தை உண்டு பண்ணி தோற்றத்தை மித்தைன்னு ஒதுக்க வைக்கும். இவ்வளவு விசாரம் எல்லாம் பர உண்மையில் நிஷ்டனா இருக்கிறது மாத்திரம்தான் உள்ளத உள்ளவாறு உணர்வையில் சேர்க்குதா, இல்ல ஜீவனோட உண்மையான சிரத்தையும் இடைவிடா முயற்சியும் தான் தன்னிலையில் கூட்டி வைக்குதா? அதாவது நம்ம முயற்சி பண்ணா மட்டும் போருமா, இல்ல அதுக்கு பிறகு இறைவனுடைய அருள்னு ஒண்ணு தனியா இருக்கும், தனியா வேணுமாங்கிறதுக்காக அந்த குரல்ல கேட்கிறாரு. ஈசப்பிரசாதமான அருள் தான் ஒரு தன்னிலையிலே நிக்க சேர்க்குதா, கொண்டு தன்னிலையில் கூட்டி வைக்குதா? பகவான் ஈசன் அருள் தான் தன்னிலையில் சேர்க்கும். ஆனா ஈசன் அருள் எந்த ஒரு சாதகன் சிரத்தையும் இடைவிடா முயற்சியும் உடையவனா இருக்கிறானோ அவனுக்கே வாய்க்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, நம்ம கிட்ட சாதகன்கிட்ட சிரத்தையும் இடைவிடா முயற்சியும் இருக்கணும். ஏன்னா அந்த முயற்சியும் சிரத்தையும் வர்றதே கூட இறைவனோட அருளால தான் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றாரு, ஈசன் அருள் எந்த ஒரு சாதகனுக்கும் அவனுக்கே வாய்க்கும். சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தாக்க அவனுக்கு திடீர்னுட்டு இத கையில ஒரு கேள்வி, ஜீவன் ஹிருதயத்தில் வசிப்பதா சொல்லப்படுதே, அது எப்படி?
பதில் ஆமா. ஜீவனுடைய யதாஸ்தானம் ஹிருதயம்தான். தூங்கும் போது ஹிருதயத்திலேயும் விழிப்பின் போது சகசிரத்திலேயும் இருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. நான்கிறது ஹிருதயத்துல இருக்கா சகசிராரத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, நான்கிறது தான் முக்கியம். நம்ம நமக்குள்ளே தான் இருக்கோம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹிருதயம்ங்கிற சொல்லே வேதத்துல நான் உதிக்கும் ஸ்தானம்ங்கிற அர்த்தத்துல தான் உபயோகப்படுத்தப்படுது. ஒரு மாம்ச பிண்டத்துல இருந்தா நான்கிறது, மாம்ச பிண்டத்துல இருந்தா நான்கிறது உதிக்கிறது, நம்ம கிட்டே இருந்தேதான் நான்கிறது உதிக்கிறது. உண்மையிலேயே ஆத்மாவுக்கு எந்த ஸ்தானமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம உடம்புங்கிற நினைவோட நம்ம இந்த விவகாரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவோ படிச்சுட்டோம், படிச்சியும் நம்ம ஆத்மா தான் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுதுங்கிறத நம்ம நம்புறோம். பட் அது நம்மோட கலக்கல். அது ஒரு அறிவா இருக்குது. அந்த அறிவுங்கிறது அதைத்தான் பரோட்ச ஞானம்னு சொல்றது. அது பரோட்சமா நமக்கு இருக்குது. அது சரிங்கிறது தர்க்க ரீதியா அதை நம்ம கூட நாமே கூட ப்ரூவ் பண்ணுவோம். ஆனா அதுவாகவே நம்ம இல்லை விவகாரத்துக்கு வரும்போது என்ன மாறிடுறோம், விவகாரத்துல இருக்கக்கூடிய ஜீவபோதம் தான் நம்ம முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிடுது. அதுக்கு காரணம் வாசன பலம் தான். வாசன பலத்தினால ரொம்ப ஈஸியா அந்த அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்டேஜ் என்னன்னு புத்திபூர்வமா பிடிபட்டு போயிருக்கு. ஆனாலும் ரொம்ப சர்வசாதாரணமா நிமிஷத்துல கீழே இறங்கி வந்துடுறோம். 100 படி ஏறினக்கிறதுக்கு முக்கி ஏறினா கூட ஒரே செகண்ட்ல நம்ம கீழே அடிப்படிக்கு முதல் படிக்கு நம்முடைய வாசனை இருக்கிறதுனால அதான் அந்த மாதிரி திருடமா அபியாசம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ற அபியாசத்தை நம்ம எடுத்துக்கிட்ட காலத்தை விட அந்த மாதிரி அபியாசம் பண்ணது பல பிறவிகள்ல பண்ணதுனால அது ரொம்ப தடிப்பா இருக்கு. அதான் கைவில்லைன்னு சொல்லி அசத்தில் நம்மட்டும் பராமமாகி நிசத்தில் உள்வழி பார்வை இப்படி நிரந்தர பழக்கத்தால் அசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவாயே அப்படின்ட்டு சொல்றதுன்னா, நீ எவ்வளவு காலம் இருந்தியோ அவ்வளவு காலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக அது எவ்வளவு காலங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அது ஒரு சொல்ல அது நேர்பொருள்லயே எடுத்துக்க முடியாது. எவ்வளவு காலம் இருந்தியோ அவ்வளவு காலம் நான் இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு காலம் நான் இருந்தேன்ட்டு யார் சொல்றது? அதுக்கு எங்க அளவுகோல் இருக்கு? நமக்கு தெரியாது. எத்தனை பெருவையில் இந்த மாதிரி இருந்தவங்கிறான் தெரியாது. எவ்வளவு தீவிரமா இருக்குங்கிறது தான் முக்கியம். அது எவ்வளவு தீவிரமா நம்மளை திருப்பி திருப்பி எங்க உள்ள அங்கே இழுக்குதோ அதுக்கு எதிர் முனையில நம்ம பிரயாணப்பட ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்கா அப்ப நமக்கு வசப்பட்டுடும். அதனால எவ்வளவு காலம்ங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு தீவிரமா நம்ம முன்னாடி இருந்தோமோ அது நமக்கு தெரியல. நம்ம இப்ப இருக்கிற தீவிரத்தை நம்முடைய முயற்சியை முழுவதையும் பயன்படுத்தி எவ்வளவு தீவிரமாக்க முடியுமோ, எவ்வளவுக்கு நம்ம விவகாரத்திலிருந்து ஒதுங்க முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னா. விவகாரத்திலிருந்து ஒதுங்கவே முடியலையே சாமி, எப்படி ஒதுங்க முடியும்? குடும்பம் இருக்கு, பொண்டாட்டு பிள்ளைங்க இருக்கு, பசங்க படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த இந்த எண்ணங்கள்லாம் என்கிட்ட இருக்கும்போது நான் அது முழுக்க முழுக்க விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி சாதாரணமா நம்ம எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இதுல இருந்துட்டு இது இதுல இருந்துட்டு வெளிவர்றதுங்கிறது வேற. இதுல இருந்து அந்த பலன் நமக்கு வேணுங்கிறத பத்தி நம்ம ஒண்ணும் சிந்திக்கிறதே இல்லை. ஒருத்தர் உதவி செய்யறோம்னாக்கா அந்த ரொம்ப முயற்சி கூட பண்ணி நல்ல இன்வால்மெண்டோட கூட நம்ம செய்வோம். ஆனா செஞ்சு முடிச்சுட்டு அதோட நம்ம மறந்துடுவோம், அப்புறம் அதை நினைக்கிறது இல்லை. ஆனா நம்ம விவகாரத்துல எப்படின்னு சொன்னா இது சத்தியம்ங்கிற மன இருக்கிறதுனால அதை திருப்பி திருப்பி தொடருவோம். அது எண்ணத்துல மேல இருந்துகிட்டே இருக்கும், நம்முடைய அகங்காரத்தை முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுல போயிட்டே இருக்கும். அதனால இதுல புரிதல் தான் ரொம்ப முக்கியம்.
இந்த புரிதல் மட்டும் நமக்கு பலமாயிட்டுதுன்னு சொன்னாக்கா, அப்புறம் இது ரொம்ப சாதாரணமான இது எங்கேயோ யாருக்கோ நடக்குதுங்கிறது போல நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எல்லாம் செய்யலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. அது பாட்டுக்கு அது நடக்குது. அதனால ஒரு நிமிஷம் கூட நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அது நடக்கலைன்னாக்கா கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். நம்ம முயற்சி செய்வோம். ஆனா இந்த முயற்சி செய்யும்போது நம்ம பலமுறை பகவான் சொல்றது, இறைவனுடைய அருள் தானா வந்துரும். முயற்சி பண்ணோம்னா தானா வந்துரும்னு சொல்றது போல, அந்த மாரி தான் அனுபவத்துல பெரியவங்களுக்கெல்லாம் அப்படிதான் ஆயிருக்கு. அவங்க செய்யற முயற்சி எல்லாம் பலிதமா தான் ஆயிருக்கு. பட் பலிதமாவுதுங்கிறதுனால அவங்க சந்தோஷப்படுறதோ, உலகாயதமா மனச கொண்டு விட்டுறதோ இல்லாம, தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் நம்ம அப்படி செஞ்சு பார்க்கணும். அது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அதுக்கு பதில் கிடையாது. இது அனுபவிக்க வேண்டிய விஷயம். நமக்கு ஒரே நம்பிக்கை பெரியவாழ்லாம் அப்படி இருந்திருக்காங்கிறது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள பத்தி நூல்கள், அவங்க வரலாறுகள் அதை சொல்லுது. அதனால ஏன் நமக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு காரியம் நடக்கும்போதும் ஒரு விழிப்புணர்ச்சியோட தனித்து நின்று அதை எதிர்நோக்கி நின்று நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து நின்னோம்னா தான் நிஷ்டையில இருக்கிறதுங்கிறது சாத்தியமாகும். அது இல்லாட்டி வெறும் சந்தேகமாவே நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே தான் இருப்போம். நாம நமக்குள்ளே தான் இருக்கோம். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹிருதயம்ங்கிற சொல்லே வேதத்திலே நான் உதிக்கும் ஸ்தானம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் உபயோகப்படுத்தப்படுறது. ஒரு மாம்ச பிண்டத்துல இருந்தா நான்கு, அதுல இருந்தா நான்கிறது உதிக்கிறது. நம்ம கிட்ட இருந்தேதான் நான்கிறது உதிக்கிறது. நான் உண்மையிலேயே ஆத்மாவுக்கு எந்த ஸ்தானமும் கிடையாது. ஆத்மாவுக்கு எந்த ஸ்தானமும் இருந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கதான் இருக்கு அங்கேதான் இல்லைன்னாக்கா தேச கால வஸ்து பரிச்சேதமான ஒரு பொருள் ஆயிடும். தேசத்தினால பரிச்சேதப்பட்டதாயிடும். இங்க இருக்கு அங்க இல்லைன்னா. அதனால தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ பரிச்சேதப்படாமல் எங்கும் நிறைந்த பொருளா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப விவகாரம் பண்றோம், விவகார திருஷ்டியில தான் பண்றோம். ஒரு புரிதலுக்கு முதல்ல ஒரு ஊன்றுகோல் போல ஒரு இடத்த சொல்றாங்க, அவ்வளவுதான். அங்கேதான் இருக்குன்னுட்டு எல்லாம் கிடையாது. அது ஏன்னு சொன்னா இந்த உடல் இயக்கத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இருதயம் தான். இந்த இருதயத்துக்கு தான் அதுல இருந்துட்டு இது உங்களுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதனால அந்த இடத்துலதான் பாதிப்பு, எதுவும் முதல்ல பாதிப்பு ஏற்படும். ஏதோ ஒரு பயம் வந்த உடனே முதல்ல நமக்கு எங்க வருது, நெஞ்சில தான் ஒரு மாதிரி ஒரு வீக்கம் வந்துனாக்கா வரும். அடிவேறு ஹிருதயஸ்தானம் இப்படிங்கிறதுல அந்த பாதிப்பு. அதனால அதுக்காக அது ஒரு ஸ்தானமா சொன்னாங்களே தவிர தியானம் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அலையிற மனசை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அகண்டாகாரமா ஒரு விருத்தியை நம்மளால உடனே உண்டாக்க முடியாது. ஒரு கண்டத்துவமாக ஒரு இடத்துல இருந்து பண்ணி பண்ணி பழகி 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 அதுவே தானாவே விரிஞ்சு அது அகண்டாகாரம் ஆயிடும். ஒரு அது பரவனதே தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது ஹிருதயஸ்தானம் அங்கேதான் இருக்கு, அதுவும் இடது பக்கத்துல இல்ல வலது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது போல மனசை உண்முகப்படுத்தி அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா பிடிபட்டு அது பறந்து எங்கும் இருக்கிறது, சர்வ வியாபகமா இருக்கிறது அப்படிங்கிறது பிடிபடும். அப்படிங்கிறதுக்காக தவறுன்னு சொன்னாக்கா அந்த ஆத்மாவை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதனால ஹிருதயம்னா உடம்பு பூராவும் தான், இந்த உலகம் பூராவும் தான். ஏன்னா உலகமும் உடம்பும் இந்த ஆத்மா விட்டு இது அந்நியமாக இல்லை.
மித்தைன்னு சொன்னா கூட ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஆதாரம் எல்லா ஆதாரமும் ஏதோ உனக்கு ஒரு வேலையை செய்யறது போல நான் தாங்குறேங்கிறது போல இருக்கு. சாமி ஒரு நிமிஷம் சாமி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சாமி. ஹலோ, தெரியலையே எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் அப்படிதானா? பாருங்க, எல்லாருக்குமே ஒரு ஸ்தானத்தை சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையிலேயே நான்கிறது எல்லா இடமும் தான். நான்கிறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. இருக்கிற சர்வம் ஆத்மமயம். ஜகத்துன்ட்டு ஒண்ணு இருக்கிறதுங்கிறதே நம்முடைய கற்பனை. அந்த கற்பனை எதுல இருக்குன்னா இந்த ஆத்மாவில தான் இருக்குது. ஆத்மா அதுக்கு இடம்னுட்டு இல்லாம, இடம்ங்கிறதெல்லாம் விவகார திருஷ்டிலாம் இதுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அப்படின்ட்டு சொல்றோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும்னுட்டு எல்லாம் சொல்றது இதெல்லாம் அர்த்தமில்லாத வார்த்தைகள் தான். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பாயிண்டர்ஸ். அந்த சொல்லும் போதே நமக்கு புரியும். அது வேற ஒருத்தர்லாம் கேட்பேன், எல்லா இடம்னு சொன்னாக்கா எந்தெந்த இடம் சார் அப்படின்னுட்டு கேட்டான்னாக்கா அதுக்கு அர்த்தம் இல்லை. இடமே இல்லையங்க பிறகு எப்படி எல்லா இடமும் வரும்? ஆனா நமக்கு இப்ப விவகாரத்துல இப்ப சொன்ன இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா இது விவகாரத்துக்காக உள்ளது. இது இப்ப நமக்கு இந்த விவகார திருஷ்டியில இது அந்த பாஷையில சொன்னா தானே புரியும். விவகார பாஷையிலிருந்து பரமார்த்திக பாஷையை உயிர்த்து உணரணும். அப்படி உணர்ந்தா தான் முடியுமே தவிர, இல்லாட்டி உபதேசங்கிறதே இப்ப உபதேசங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். மௌனமா இருந்து உபதேசம் பண்றாருன்னு சொன்னாக்கா நம்ம அந்த நிலைக்கு பக்குவமா வந்தா தான் அந்த மௌன உபதேசத்தை நம்மால கிரகிக்க முடியும். அவர் மௌனமா இருக்காரு, நம்மளும் போய் மௌனமா உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்காது. அந்த சனகாதி ரிஷிகளுக்கு பக்குவப்பட்டு போனதுனால அந்த மௌன பாஷையை அவங்களுக்கு போகும். எதையும் குறிப்பா 10 நிமிஷம் பேசுறதுல ஒரு 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 வார்த்தை சொன்னா போறாதப்பா, ஏன் இவ்வளவு வளவளன்னு பேசுற அப்படின்ட்டு நம்ம கேட்கறோம் பாருங்க. அதுக்குள்ள நமக்குள்ள முன்னாடியே புரிதல் ஏற்பட்டு போயிருந்துன்னு சொன்னாக்கா இது அந்த வார்த்தையை சொன்னோம்னே அந்த 2 பேருக்குமே கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு கொஞ்சம் வளவளான்னுட்டு தான் பேச வேண்டியிருக்கும். இந்த வளவளான்னு பேசுறத வச்சுக்கிட்டே இதனால உண்மையை நேரடியாவே பண்ண முடியாது. இன்டைரக்டா தான் இந்த வளவளா பேச்சினால உண்மையை நம்ம கோடிட்டு காட்ட முடியும். அந்த பக்குவ நிலைக்கு உணரும் போது நம்மளும் அதை உணர்ந்துக்க முடியும். அடுத்த கேள்வி, இறைவன் அருள்னா என்ன? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதன் பொருள் என்ன? நான்கிறது தான் ஈஸ்வரன். அவன் தாள் வணங்குறது. இந்த திருஷ்டி ஈஸ்வர அருளால தான் ஏற்படும். அதுதான் அவன் அருளால் ஈஸ்வர அருள் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இங்க நமக்கு நமக்கு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த நேரத்துல இந்த நான்கிறதுக்கு நம்மகிட்ட 2 நான் இருக்கு. சுத்த சைதன்ய வடிவமாக இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மிங்கிற சொல்ற வாக்கியத்துக்கு லட்சியார்த்தமா இருக்கக்கூடிய நான்கிறது ஒண்ணு. அதுதான் ஆத்மா பூரணமாக இருக்குது. அது நான்னுட்டு அது சொல்றது இல்லை. நம்ம அதை முடிவா எது நம்முடைய சொரூபம்னுட்டு தெரியும் போது நம்ம பேசிக்கிறது. அது இன்னொன்னு விவகாரத்து திருஷ்டியிலேருந்து இருக்கக்கூடிய நான், இந்த ஜீவன் இல்லாட்டி இந்த சிதாபாசன் அப்படிங்கிற சொல்றது. இது அந்தக்கரண சகிதமாக விருத்தி ரூபமாக இருக்கக்கூடியது. இந்த நான்கிறது விருத்தி ரூபமா இருக்கக்கூடியது. அந்த நான்கிறது விருத்திக்கு அப்பாற்பட்டு விருத்தியே இல்லாத ஒரு நிலை. அதை நம்ம சொல்லும்போது நம்முடைய பரமார்த்த திருஷ்டியில இருந்துட்டு நம்ம யாரு அப்படின்னு கேட்டா நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அதை சொன்னோம்னு சொன்னாக்கா அதுக்கு பொருள் இருக்கும். நம்ம ஜீவனாகவே இருந்துட்டு நம்ம ஆத்மஸ்வரூபம்னா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னு வேணா சொல்ல முடியுமே தவிர இங்கே இருந்துகிட்டு நான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்ல முடியாது.
அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால இந்த மாதிரி சொல்லும்போது இந்த நான்கிறது எந்த நானை பத்தி பேசுறாங்கங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து வார்த்தைகள் பயன்படுத்தி உபதேச முறையில குரு சிஷ்யம் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஏற்படக்கூடிய சில சின்ன சிக்கல்கள் அது காலப்போக்கில் அது வந்து பெரும்பாலும் சரியாயிடும். இந்த திருஷ்டி ஏற்படுறதுதான் அவன் தாழ் வணங்குவது. என்னது நான்கிறது ஈஸ்வரன் தான். இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள்னாக்க அப்ப நான்னுட்டு ஒரு ஜீவன்னுட்டு ஒருத்தன் தனியா ஈஸ்வரன்ட்டு ஒருத்தன்ட்டு எல்லாம் கிடையாது. இதேதான் இந்த நான் தான் அந்த ஈஸ்வரனும் கூட. அதனுடைய அருள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த அருள்னா எங்க இருக்குது? அருளுக்கு தேவையான நிலையில நம்ம இருக்கிறோமா? இறைவன் அருள், இறைவா நீ அருள வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தாபப்பட்டு நம்ம கேட்கிறோம் இருக்கு. அதனால நமக்கு குறை இருக்கு. அதனாலதான் அந்த அருள் வேணுங்கிறோம். அப்ப நம்முடைய சொரூபம் என்ன? உண்மையான சொரூபம் இந்த ரெண்டாவது நான் என்ன? இந்த மாதிரி யாருக்கிட்டே போய் அருளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையா நம்முடைய நிலை? நம்முடைய நிலை அது இல்லை. இப்ப இந்த திருஷ்டியிலேருந்து சொல்றதுனால அது வந்து ஈஸ்வனுடைய அருள் வேணும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த அருள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னாக்கா, இப்ப இந்த நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இது ஒரு மூட்டையும் சுமந்துகிட்டு இருக்குது. கர்ம மூட்டையை சுமந்துகிட்டு இருக்கிற நான் இது. அதாவது இந்த முதல் நான் சிதாபாசம் இல்ல அந்த கரண சகித ஆபாசம் அப்படிங்கிற சொல்ல விருத்தி ஞானமாக இருக்கக்கூடிய இதோட கூடி இருக்கக்கூடிய இது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடியவன் வந்து அருள் இல்லாம அவஸ்தைப்படுற ஒரு ஜீவன். அதுக்கு வந்து ஏன் அவஸ்தைப்படுதுன்னு சொன்னாக்கா இந்த கற்பனை. இது இப்படி அவஸ்தைப்படுறதுங்கிறதே கற்பனை தான். ஏன்னா நம்ம ஞானம்ங்கிற நிலைக்கு போகும்போது யாரு கஷ்டப்படுறா? யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையே, இது என்ன பேச்சு இது அப்படிங்கிறது போல சொல்லிட்டு அப்படியே அடங்கியே போகும். இப்ப வந்து நம்ம விவகாரம் பண்றோம். எனக்கு கஷ்டம் இருக்கு, அது எப்படி போக்கிக்கிறது? எனக்கு அஞ்ஞானம் இருக்குது, எப்படி நான் போக்கிப்பேன்? இதுக்கு என்ன சாதனம்? அப்படி எல்லாம் பேசுறோம்னு சொன்னோம்னாக்கா இதுதான் விவகார சத்தியம்னு சொல்றது. இந்த லைன் ஆஃப் திங்கிங், இந்த திங்கிங்க்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த திங்கிங் படி வந்து நான் இப்ப கஷ்டப்படுறேன், நான் அஞ்ஞானத்துல இருக்கிறேன், எனக்கு அருள் வேணும் அப்படின்னு அப்படின்னு கேட்கறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய வாசனை பலன், கர்ம சேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலன் கொடுக்காமல் இல்லை அனுபவித்து தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து நான்கிற எண்ணத்தை, அதாவது இந்த சிதாபாசம் அந்த கரண ஆபாசனாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாசனை தான். அதனால அந்த வாசனை போகணும் அப்படின்ட்டு சொன்னாக்கா அது வந்து போறதுக்கு இது யாரு பண்ணி கொடுப்பா? அதை நீ என்னத்தான் முயற்சி பண்ணாலும் அது எப்படி போகுதுங்கிறதுக்கு யாராவது ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்ட் கணக்கா அவ்வளோ தர நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அந்த கண்ட்ரோலிங் ஏஜென்ட் தான் இங்க ஈஸ்வரன் சொல்றது. அவனு அந்த ஈஸ்வரன் யாரு? மாயா உபகித சைதன்யம். நம்ம வந்து அவித்யா உபகித சைதன்யம். நம்மன்னு சொன்னாக்க இந்த ஜீவர்கள் வந்து உள்ளுக்குள்ள சைதன்யம், ஆனா வெளியில உபகிதமா இருக்கு. இந்த சரீரத்தோடையும் மனசோடையும் பஞ்ச கோஷங்களையும் அவஸ்தாத்திரயத்தோடையும் சேர்த்து பார்க்கிறோம். இதுதான் உபகிதம்னு சொல்றது. இதோட சேர்த்து விஷயமும் உள்ள இருக்குது, ஜூஸ் உள்ள இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அந்த ஜூஸை கவர் பண்ணா ஒரு 3-4 லேயர் இருக்கு. அந்த லேயரோடையும் சேர்த்து ஜூஸோடையும் சேர்த்து நான்னுட்டு சொல்றோம். அந்த நான்கிறது என்னடான்னாக்கா இந்த லேயர்ஸ் எல்லாம் இல்லாத வெறும் ஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய சொச்சமா இருக்கக்கூடிய நான் அது இல்லையா? அதனாலதான் வந்து மாயா உபகித சைதன்யம்ட்டு நம்ம ஈஸ்வரனை சொல்றது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனுடைய அருள் தான் வந்து நமக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கும். முடிஞ்ச பிறகு என்னாச்சுன்னு சொன்னாக்கா இங்க அருள் பண்றதுக்குன்னுட்டு தனியா ஒருத்தன் தேவையே இல்லாம போயிடுறாங்க. பசி முடிஞ்சு தீர்ந்து போச்சு, சாப்பிட்டு தீர்ந்து போச்சுன்னு சொன்னா அப்புறம் அதை பத்தி யாரு சமைச்சா, இதை சமயக்காரன் யாருங்கிறத பத்தி இப்போ
அந்த அட்லீஸ்ட் விவகாரத்துக்கு நமக்கு உதாரணத்துக்கு அந்த நேரத்துக்கு நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. சாப்பிடுற நேரத்துல தான் சாப்பாடு வேணும்னாக்க யாரு சமைச்சு போடுவா நமக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வரும். சாப்பிட்டுட்ட பிறகு யார் சமைக்கிறாங்கிற கேள்வி இருக்காது. ஒரு லிமிட்டட் உதாரணம் தான் அது. இல்லை அடுத்த வேலை பேசிட்டுமேன்னுட்டு அப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. உதாரணம் அந்த மாதிரி முழுமையான எல்லாத்தையும் ஒரே நேரத்திலே சொல்லக்கூடியதா 2 பொருள் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி 2 பொருளே இருக்காது. எல்லா விதத்துலையும் சமமா 2 பொருள் இருந்ததுன்னா என்னாச்சு, அது ஒரே பொருள் தான் அர்த்தம். இப்போ ஒரே ஒரு எடை சம எடை உள்ள 2 பந்து இருக்குது. அதாவது அது அட்டாமிக் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2க்கும் ஒரே இந்த இதில் தான் நிற்கிது. அவ்வளவு துல்லியமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது சமம் இல்லை. அது 2 பொருள் இல்லை. இது 2 பொருள் ஏன்னாக்கா அது இருக்கிற இடம் வேற போயிடுது. அதனால அதை ஒரே பொருள்னுட்டு நம்ம சொல்ல முடியாது. இருக்கிற இடம் வேறையா இருக்கிறதுனால 2 பொருள் தான் அப்படி ஆயிடுது. அப்ப தேச கால வஸ்து எதனால பிரிச்சு இது பிரிபட்டு போகும்போது தான் அந்த மாதிரி வரும். அப்படி இல்லாம ஏகமா இருக்கணும்னு சொன்னாக்கா அதுல அந்த மாதிரிக்கு இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. உதாரணம் சொல்றதுக்கு உதாரணத்துக்கு வாக்குக்கு அந்த மாதிரி சக்தியே கிடையாது. அதனால நம்ம இங்க ஈஸ்வரன் சொல்றது இந்த ஈஸ்வரனுடைய அருள்ங்கிறது நம்முடைய கர்மா பலத்தினால அது செயல்படுது. அது செயல்படு ஈஸ்வரன் பண்றதுக்கு ஈஸ்வரனுக்கு சமநோக்கு உடையவன். அவனுக்கு இப்ப வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு கிடையாது. அவனுடைய திருஷ்டியில நல்லவன் கெட்டவங்கிறது கூட எல்லாம் கூட கிடையாது. அதனால அவன் எதையாவது அவன் டிஸ்பென்ஸ் பண்ணணும், அது ஒரு முடிவு கொடுக்கணும், ஒரு நீதியை கொடுக்கணும், நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு செயலை செய்யணுங்கிற ஒரு கற்பனை நிலையில என்ன ஆகும்னு சொன்னாக்கா அதுக்கு காரணமா என்ன இருக்குதோ நம்முடைய முன்வினை தான் இருக்குங்கிறதுனால அந்த முன்வினையத்தான் தெய்வம்னுட்டே சொல்றது. தெய்வம் அப்படின்ட்டு சொல்றது வார்த்தையில விதிக்கு தான் தெய்வத்தையும் சொல்றது. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்துறது அந்த ஈஸ்வர சக்தி. அதனால அதை ஈஸ்வர அருள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல். ஈஸ்வர திருஷ்டி தான் ஈஸ்வர அருள் அப்படிங்கிறார். அடுத்தாப்புல குருவருள் இறையருளோட பலனா, குருவருள்ங்கிறது இறையருளோட பலனான்னு கேள்வி. ஏன் இரண்டையும் பிரிக்கிறேன்? குரு தான் இறைவன், குரு இறைவனை தவிர வேறு இல்லை அப்படிங்கிறார். அது நமக்கு பல முறை இதை நம்ம கேட்கணும். ஈஸ்வரோ குரு ராத்மீதி மூர்த்தி பேத விபாகினே. ஈஸ்வரன், குரு, ஆத்மா, நான் அப்படிங்கிறதெல்லாம் பேதம், மூர்த்தி பேதத்தினால ஏற்படக்கூடியதான் தவிர உண்மையிலேயே எசன்ஸ் ஒண்ணுதான். அதுல இருந்து தான் இந்த மூன்றாவது தோன்றுது. எப்படி ஜாகிர சொப்ன சுஷுப்திங்கிறது தனித்தனி அவஸ்தை போல தோன்றுனா கூட அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய துரிய அவஸ்தை ஒண்ணு இருக்கு இல்லையா, அது துரிய அவஸ்தை தான் இப்படி தோன்றுது தவிர இது மூன்றும் தனித்தனியா கிடையாது. அது போல குரு வேற, ஈஸ்வரன் வேற, ஆத்மா வேற அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல அது தோன்றுது. அதுதான் சொல்றாரு இல்ல, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த சன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. ஆத்மாவாக என்னுடைய ஆத்மாவே குரு வடிவத்துல வெளியில வந்திருக்குது அப்படிதான் சொல்றாரு அவரு. அந்த மாதிரிதான் அவருடைய அனுபவம் ஏற்பட்டு போகுது. யாருடைய அனுபவம்? தாண்டவராயருடைய அனுபவம். நாராயண குரு வெளியில நாராயண குருவா தோன்றது யாருன்னா அதே தாண்டவராய சுவாமிகளுடைய ஆத்மாதான். எங்கேயும் ஆத்மாவை தவிர வேற இல்லைன்னு தீர்மானம் பண்ண பிறகு அதுக்கு அந்நியமா வேற என்ன இருக்க முடியும்? இறைவன் தனியா ஒண்ணு, குருன்னுட்டு ஒரு உடம்போட கூடிய ஒரு மனித உறவுல இருக்கக்கூடிய ஒரு தனியா ஒண்ணு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அவங்களுடைய சாரமா இருக்கிறது ஆத்மாதான் அப்படிங்கிறாரு. குருவருள் இறைவனோட பலனான்னா ஏன் ரெண்டையும் பிரிக்கிறேன்? குரு தான் இறைவன், குரு இறைவனை தவிர வேறு இல்லை. கேள்வி, ஆத்ம பிரஜையோட நல்ல தர்மார்த்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்பத்தான்
எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் வருது. என்ன செய்யறது? அதாவது ஆத்ம பிரஜையோட நல்ல தர்மார்த்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது. என்ன செய்யறது? பகவான் எல்லாம் முடிவிலே சரியா வரும். சற்றும் தவறா பிரயத்தனத்தினாலே தடைகளுக்கு பயப்படாம முன் செல்லணும். படிப்படியா தடைகள் எல்லாம் குறைஞ்சி ஆத்ம பிரஜை நல்லா தொடங்கும். எல்லாம் முடிவிலே சரியாகும். விடாமுயற்சி தான் அவசியம். இது இந்த இந்த உபதேசம் ரொம்ப ஒரு முக்கியமான உபதேசம். நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணும்போது துவண்டு போயிடுறோம். பல விவகார அலைகள் வீசி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 2 படி ஏறணும்னாக்கா கீழே இழுத்து விட்டுடுது. அட போய் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உலகாயுதமாவே ஆயிடலாம் அப்படிங்கிறது போலெல்லாம் சிலருக்கு வந்துடும். அந்த தீவிரமான முயற்சி இருந்தாலொழிய எப்படி இங்க தலையில நெருப்பு பத்திக்கிட்டா நீரை எப்படி தேடி ஓடுவானோ அது போல அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு வேட்கை அது வந்தால் ஒழிய மேம்போக்கான ஒரு ஆசை இருக்குது, ஏதோ தெரிஞ்சுக்கணும்ட்டு தோணுது, ஏதோ சந்தேகம், எல்லாரும் பேசிக்கிறாங்களே அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு மந்த விராகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மந்த விராகத்தினால இது ஒன்றும் அவ்வளவு பலன் ஒன்றும் கூட கிடைச்சிடாது. மந்த விராகம் இருந்தாலும் கூட திருப்பி 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா வரும். அக்னி கட்டுப்பட்டால் என்ன ஆகும்? எதையும் சுடாது. அது போல கட்டுப்பட்ட அக்னியா இருக்குது நம்மளுடைய வேட்கையானது. திருப்பி திருப்பி இந்த பழைய வாசனைகள்னாலேயே அது நம்ம அதை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறதுனால இந்த முயற்சி ரொம்ப தொடர்ச்சியா இல்லாம வீரியத்தோட இல்லாம இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, வீரியத்தோட உன்னுடைய முயற்சி இருந்துன்னு சொன்னாக்கா இது சாத்தியம்தான். அப்படி ஒன்றும் சாத்தியம் இல்லைன்ட்டு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் முடிவுல சரியா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது எல்லா அவருடைய அனுபவம் மட்டும் இல்ல, பெரியவங்க அனுபவம் அப்படிதான் இருந்திருக்குது. அதனால அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சி தான் முக்கியம். நம்ம முயற்சி பண்ணி அந்த ஸ்திதியில நம்ம போய் நிற்கும் போது அவரே பகவானே சொல்றது போல, இதுக்கா போய் இவ்வளவு காலம் நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவரே வெக்கப்படுறாரு. அவன் முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், எந்த முயற்சியும் தேவையில்லாம தானா கைவசமே இருக்கு. நீ தேடிக்கிட்டு புறப்படும் போதே உன் கையில இருக்குது. நீ போய் எங்கேயோ பிடிக்கவே இல்லை. நீ புறப்படும் போதே உன் கையில இருக்குது, உன் பாக்கெட்ல இருக்குது. ஆனா நீ எங்கேயோ இருக்கு, நான் தேடி கண்டுபிடிக்க போறேன்னு புறப்படுற. அப்படி போன பிறகு அங்க யாரோ சொல்றான், என்னையா அது இந்த பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டீங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது, ஐய இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறோம் பாருங்க. அதை போல பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு வெட்கம் ஏற்பட்டது. இது ஒண்ணும் இல்லாத விஷயம், இது கூடவே இருக்கிற விஷயம். இந்த விஷயத்துக்காக நான் போய் இவ்வளவு காலம் குகையில உட்காந்து அங்கே உட்கார்ந்து இங்கே உட்கார்ந்து இதெல்லாம் முயற்சி பண்ணனே அப்படின்னுட்டு அவருக்கு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி இதுதான் உண்மையான நிலைமை. ஆத்மாவுடைய சொரூபம் எங்கும் பரவலா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது, வியாபகமாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால அது அது இப்படிதான் இருக்குது. ரொம்ப எளிதுதான். எஃபர்ட்லெஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எந்த முயற்சிக்கும் இல்லாம இருக்கிறதுனால அதை முயற்சி பண்ணித்தான் அடையணும். முயற்சி பண்ணி அடைஞ்ச பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அதை சொல்ல முடியாது. அப்படி சொல்றது அப்படியா அவ்வளவு எளிதாது அப்படிங்கிறது ஒரு வினோதமான ஒரு செய்தியா வேணா நம்ம பார்க்கலாம், நம்பிக்கையோட பார்க்கலாம். ஆனா அது ஒரு வினோதமான செய்தியா தான் இருக்கு. அது பிடிபடாத செய்தி தான். ஆனா அது பிடிபடணும்னு சொன்னா அதுதான் உண்மை. ஆமா, எஃபர்ட்லெஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு தெரியணும்னு சொன்னா ஒரு எஃபர்ட் போட்டாகணும். ஏன்னா இப்ப எங்க அஞ்ஞானம் இருக்குதுன்னா விவகாரத்துலதான் அஞ்ஞானம் இருக்கு. அப்ப முயற்சிங்கிறது விவகாரத்துலதான் இருக்கு, பாரமாரியத்துல எந்த முயற்சியும் இல்லை. விவகாரத்துலதான் முயற்சி இருக்குது. ஏன்னா விவகாரத்துலதான் அஞ்ஞானம் இருக்குது.
ஞானத்துல அஞ்ஞானம் இல்லை. பாரமார்த்திகத்துல உன்னுடைய சொரூப நிலையில வந்து அஞ்ஞானம்னு கிடையாது. அவனா அங்கே சொல்லலாம். ஆனா இங்கே அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, இப்ப எல்லாம் முடிவுல சரியா வந்துரும். சற்றும் தவிரா பிரயத்தனத்தினால தடைகளுக்கு பயப்படாம முன் செல்லணும். படிப்படியா தடைகள் எல்லாம் குறைஞ்சி ஆத்ம பிரஜை நல்லா தொடங்கும். எல்லாம் முடிவுல சரியாகும். விடாமுயற்சி தான் அவசியம். இந்த மாதிரி வார்த்தையை வந்து பகவான்கிட்ட நேரடியாக கேட்கறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உடனே நிச்சயம் ஏற்படும். அதான் அந்த வார்த்தைகளோட விசேஷமே. வேற யாரோ சொல்றது இல்லை. இப்ப நம்ம போல உள்ளவங்க எதுவும் சொல்றது இல்லை. இது பகவானுடைய சன்னிதானத்துல அந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தையே கூட இங்க ரொம்ப பேருக்கு தேவைப்படுறது இல்லை. அவர் இந்த தலையை ஆட்டி ஆட்டிக்கிட்டு, அதாவது தலையை அவருக்கு ஆட்டுறது என்னன்னு சொன்னாக்கா, அந்த பல மாதங்கள் வருடங்கள் வந்து இந்த தபஸ்ல இருந்தார் இல்லையா, அதனால வந்து உடம்புல வந்து ஒரு நிலையற்ற தன்மை உடலுக்கு ஏற்பட்டு போச்சு. அது தானாவே அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஆட்டம் தான் அவர்கிட்ட இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஆடாம அசையாம அசங்காம அந்த சொரூபம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அது ஆடுறது இல்லை, அசைகிறது இல்லை. உடம்பு மட்டும் தன்னிச்சையாக வந்து தானாவே ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஆட்டத்துக்கு இடையில அவர் பார்க்கிற தீட்சண்யமான பார்வையில இந்த சந்தேகங்கள்லாம் தானா போயிடுது. ரொம்ப பேருக்கு ஆத்மார்ப்பம் அங்க ஏற்பட்டிருக்கு. அந்த பக்குவம் இல்லாதனால அவங்களால தக்க வச்சுக்க முடியறது இல்லை. அந்த ஞானம் ஏற்பட்டதெல்லாம் உண்மைதான் அவங்களுக்கு. எத்தனையோ பேர் அவங்களுடைய அவரை நேரடி சந்திச்சவங்களுடைய ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க மீண்டும் ஒரு பிறவிதான் எடுத்து வராங்களே தவிர, அங்கே இந்த எந்த நானை தூக்கிட்டு அங்கே போனாங்களோ அது அங்கே செத்து போட்டுது. அங்கே பகவானுடைய சொரூபமாகவே அவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனா அப்படியே இருக்கிறதுக்கு ஏன் முடியலன்னு சொன்னாக்கா, கொண்டு போன பாத்திரம் வந்து சுத்தமா இல்லை. பக்குவப்படாத பாத்திரமா இருந்ததுனால அதுல இருந்து நழுவி போயிடுறாங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி அடைஞ்சவங்க உண்டு. சில பேர் மறந்துட்டு பழைய வாழ்க்கைக்கே போனவங்களும் உண்டு. ஏதோ ரொம்ப விசேஷமா எல்லாரும் பேசிக்கிறாங்களேன்னு போய் இந்த அனுபவம் கிடைச்ச பிறகு கூட அதை தக்க வச்சுக்காம பழைய வாழ்க்கைக்கே வந்து உலகாயுதமா போனவங்கிறதும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அப்படிதான் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து அதை விடாம பிடிச்சுக்கிட்டு அதுலயே அதுவாகவே ஆனவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்படி இல்ல அந்த பழைய குருடிக்கு திருப்பி திருப்பி அதே அனுபவம் தானே நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஐயர் பிரபல வக்கீல் கேட்டார், ஈஸ்வரன், விஷ்ணு, கைலாசம், வைகுண்டம் இதெல்லாம் உண்மையா? பதில், நீங்க இந்த உடம்புல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இது உண்மை. புரியுதா? இது வந்து இதுதான் இப்போ நமக்கு வந்து நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு கூட பக்தி மார்க்கத்தோட தொடர்பு நமக்கு விட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம், நம்மளும் ஈஸ்வர ஆராதனை பண்றது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கோலத்துக்கு போயிட்டு வர்றது, பாக்கி இந்த எதெல்லாம் மற்ற அஞ்ஞானிகள் வந்து செய்யறாங்களோ அதே காரியத்தை ஞான மார்க்கத்துக்கு வந்த நாமும் ஏன் செய்யறோம்னு சொன்னாக்கா, இதுதான் நீங்க இந்த உடம்புல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த எவ்வளவு பேசினாலும் இந்த உடம்பு நாம தான்ங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன், விஷ்ணு, கைலாசம், வைகுண்டம் இதெல்லாம் உண்மைதான். இந்த எண்ணம் நம்ம வந்து நாம் வந்து ஆத்மாதான், சுத்த ஆத்மஸ்வரூபம், கலப்பில்லாத ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து திடமாகிற வரைக்கும், இந்த மித்தையான உலகத்துல சத்திய புத்தி நமக்கு இருக்கிற வரைக்கும் இறைவனை நிந்திக்க முடியாது, நிந்திக்க கூடவும் கூடாது. இறைவனை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
இறைவனை ஏற்றுக்கொண்டா தான் இந்த வாழ்க்கையாவது, இந்த இதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாவது ஒரு சீரான வாழ்க்கையாக இருக்கும், முறையான வாழ்க்கையாகவும் இருக்கும். இல்லாட்டி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம 2ம் கெட்டானா நம்ம வந்து திண்டாடுற நிலையில வந்துரும். அதனால நமக்கு எந்த இதுனாலும் எல்லாமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது திடமாயி எல்லா விவகாரங்களும் தானா நிக்குதோ, அப்போ எல்லா விவகாரமும் நிற்கும் போது ஈஸ்வர ஆராதனைங்கிறதும் தானாவே நிற்கும். அப்படி நிக்கிற காலம் வரைக்கும் இந்த உடம்பு இருக்குங்கிறது நமக்கு வந்து பிரஜை இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனை பத்தி மறக்கக்கூடாது. ஈஸ்வரனை வந்து இல்லைன்னுட்டு சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிறது நான் இருக்கிறேங்கிறது வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், என்னை திட்டுறாக்க மனசு வலிக்குது, நான் திருப்பி திட்டுவேன் அப்படிங்கிற இந்த ஸ்பியர்ல இருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்பியர்ல இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனுக்கு உண்டு. ஈஸ்வரன்னாக்கா அதையே தான் வந்து விஷ்ணு, கைலாசம், வைகுண்டம் இதெல்லாம் இதுல வந்து இந்த லெவல்ல உண்மைதான் அப்படிங்கிறத பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார். நீங்க இந்த உடம்புல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இதுவும் உண்மை. கேள்வி, என்னுடைய உடம்பு விவகார சத்தியம், அது மாதிரி அவங்களும் விவகார சத்தியமா, இல்ல முயற்கொம்பு மாதிரி மித்தையா? அதாவது ஈஸ்வரன், விஷ்ணு, கைலாசம், வைகுண்டம் எல்லாம் கூட இப்ப நான் வந்து விவகார சத்தியம் உடம்பு சொல்றது போல அதுவும் விவகார சத்தியமா? அப்படி இல்ல அவங்கெல்லாம் வந்து வெறும் முயற்கொம்பு மாதிரி மித்தையா, இல்லாத ஒரு பொருளா, வெறும் கற்பனையாக, வெறும் கற்பனை அப்படியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல அவள்லாம் இருக்கா. இருக்காள்னா எங்க இருக்கா? பதில், பார்த்தவா எங்கேயோ இருக்கிறதா சொல்றா, அதை நம்பித்தான் ஆகணும். பார்த்தவா எங்கேயோ இருக்கிறதா சொல்றா, அதை நம்பித்தான் ஆகணும். கேள்வி, உண்மையிலேயே அவ எங்க இருக்கா? பதில், உங்களிடம்தான் இருக்கா. அப்போ என்னோட கற்பனை தானா? எல்லாம் அப்படித்தான். என் கற்பனையை தாண்டி சிலது நீதியாகவே இருக்கு. அந்த மாதிரியா ஈஸ்வரன், விஷ்ணு எல்லாம்? அதாவது என்னுடைய கற்பனையை தாண்டி சிலது நீதியாகவே இருக்கு, அந்த மாதிரியா ஈஸ்வரன், விஷ்ணு எல்லாம்? ஆமா. கேள்வி, பிரளயத்திலே அழிஞ்சிடுவாளா? ஏன் மனுஷாலே தன்னை உணர்ந்தா பிரளயத்தை தாண்டி முக்தனாகும் போது சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் கொண்ட ஈஸ்வரன் தாண்ட மாட்டானா? ஏன் மனுஷன் தன்னை உணர்ந்தா பிரளயத்தை தாண்டி முக்தனாகும் போது, மனுஷனே வந்து ஞானத்துல தன்னை உணர்ந்தப்ப இந்த பிரளயத்தை தாண்டி முக்தனாகும் போது சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் கொண்ட ஈஸ்வரன் தாண்ட மாட்டானா? வியஷ்டியே தாண்டும் போது சமஷ்டிக்கு தாண்டாதா அப்படின்ட்டு கேட்கிறார். கேள்வி, இதே மாதிரிதான் பேய், பிசாசு, தேவதை எல்லாம் இருக்கா? ஆமாம். கேள்வி, பிரம்மத்தை உணர்வது எப்படி? அது எப்படி இருக்கோ அப்படியே உணரணும். கேள்வி, சுயம் பிரகாசமா சுயம் ஜோதியா பாவிக்கலாமா? பதில், ஆத்மா இருள் பிரகாசம் எல்லாத்தையும் தாண்டினது. ஒரு தனித்தன்மையுடைய ஜீவன் தான் இந்த இரண்டையும் பார்க்கிறான். ஜீவனை விளக்குற ஒளிதான் ஆத்மா. கேள்வி, நான் உடம்பு இல்லை, கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு பாவிக்கலாமா? பதில், எதுக்கு பாவனை? நான் மனுஷன் பாவிக்கிறேளா? அப்படி நினைக்கலன்னா நாம மனுஷாலாம் இல்லாம போயிடுவோமா? கேள்வி, எனக்கும் உண்மைக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கலாமா? எதுக்கு அது கூட? கேள்வி, நான் சத்தியம், இது சரியா? இந்த எல்லா நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. நான்கிற நினைப்பு இல்லாம இருக்கிறது தான் சரியான ஸ்திதி. நினைப்பு வேற, ஞானம் வேற. கேள்வி, ஐக்கியமான முக்தியிலே உடம்பு மறையணுமா? அது ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்க உடம்பா? இல்ல. ஆனாலும் உடம்பு
மறைஞ்சிடும்னு சொல்றாளே, பதில் எதுக்காக மறையணும்? ஏன்? கேள்வி. மறைஞ்சாதான் ஞானம் அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். பதில் அப்படின்னா இதை பேசி எழுதி வாழ்ந்து பிறர் கண்ணுக்கு முன்னாலேயே உடம்பை விட்டவா எல்லாம் அஞ்ஞானிகளா? கேள்வி. வசிஷ்டர், வால்மீகி எல்லாம் மறையிற சக்தி படைச்சவாளா இருந்திருக்காளே. பதில். ஞானத்தோட சேர்த்து சித்திகளையும் அடையிறது அவளோட பிராரப்தமா இருக்கும். ஏன் முக்கிய பிரயோஜனமான ஞானத்தை விட்டுட்டு இரண்டாவது கட்ட தடையா இருக்கிற பிரயோஜனத்தை ஆசைப்படுறேன்? உடம்பை பிறர் பார்க்க விடுறதுல ஞானிக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? கேள்வி. இல்லை. பதில். ஜால வித்தைக்காரன் அவனை மறைச்சுக்கிறான், அதுக்காக அவன் ஞானியா? கேள்வி. இல்லை. மறைகிறதும் தெரிகிறதும் பார்க்கிறவனுக்கு தான். பார்க்கிறது யாரு? அதை கண்டுபிடிங்க, மற்றதெல்லாம் அனாவசியம். இந்த கேள்வி எவ்வளவு பொறுமையா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த கேள்விகள்லாம் நமக்கு இந்த கேள்வியெல்லாம் ஆமா சந்தேகம் தானே, சந்தேகப்பட சகஜம் தானேங்கிறது போல தோணக்கூடிய கேள்விகளாவே தான் இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னாக்கா எல்லா கேள்வியும் தானாவே வந்துடும். அது ஒரு முடிச்சு எங்கேயாவது ஒரு நூலை பிடிச்சோம்னாக்கா எல்லாம் முடிச்சு போறது போல அவர் அதான் சொல்றாரு. இந்த ஒரே ஒரு பதிலே முடிச்சு, நினைப்பு வேற ஞானம் வேற. இது எல்லா நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே, இது ஞானத்துக்கு பொருந்தாது. நான்கிற நினைப்பு இல்லாம இருக்கிறது தான் சரியான ஸ்திதி. இந்த எண்ணத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. நம்முடைய ஸ்திதி என்னன்னா, நம்முடைய ஸ்திதி எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஒரு அறிவு மட்டும் நமக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா, அப்புறம் இந்த சந்தேகம் ஒரு சந்தேகம்லாம் எதுக்கு வருது? நினைப்புக்கு தான் வருது, மனசுக்கு தான் வருது. ஸோ நம்முடைய யதார்த்த நிலைமை மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறது வந்த பிறகு நீங்க எத்தனை விதமான கேள்வியை கேட்டு என்ன பிரயோஜனம்? இது அந்த ஒண்ணு பிடிபடாததுனால இவ்வளோ கேள்விகளை திருப்பி 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 கேட்டுட்டு இருக்காங்க. பகவானும் பொறுமையா பதில் சொல்றாரு. இதெல்லாம் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, அதே திருப்பி கேட்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் கூட ரியாக்டே பண்ணல. அவனுடைய ஸ்திதிக்கு தகுந்தாப்புல அவர் பொறுமையா பண்ணிட்டே தான் இருக்கிறார். அவரு தான் பொறுமையா பண்ணணுங்கிறது எல்லாம் அவருடைய சங்கல்பம் எல்லாம் கிடையாது. அவருடைய ஸ்திதிக்கு அது சுவாபம் ஆயிட்டுது. எதை எப்படி கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் அப்பப்ப அவர் இந்த லிவ் அப்ரஸ் எவரி மொமெண்ட்னுட்டு சொல்லுவார், நிகழ்காலத்துல வாழ்றதுன்னுட்டு. அதனால இந்த கேள்வி முன்னாடி கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டேங்கிற எண்ணம் எல்லாமே இங்க உருவாகாது. அதனால இந்த இதா பொருள் வாங்கிக்கிட்டோம்னு சொன்னா இப்போ இத்தனை கேள்விக்கும் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதுதான் திருப்பி இந்த கேள்வி ரவுண்டை ஒரு தடவை இன்னொரு தடவை படிச்சிடறேன். பிரம்மத்தை உணர்றது எப்படி? அது எப்படி இருக்கும்? அப்படியே உணரணும். அது எப்படி இருக்குங்கிறத யார் சொல்றது? அவருக்கு தெரியுது அது எப்படி இருக்குன்னு தெரியுது. அவரை போல உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இப்ப கேட்கிற ஆளுக்கு அந்த இது இல்லை. அதனால அவர் கேட்கிறாரு. அதை வார்த்தைகளால அவர் அதை சுட்டி காட்ட விரும்புறாரு. சுயம்பிரகாசமா சுயஞ்சோதியா பாவிக்கலாமா? இப்ப சுயம்பிரகாசம்னா என்ன, சுயஞ்சோதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னாலே போறோம், கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. இவர் அதை ஒரு செய்தியா வச்சுக்கிட்டு நூல்கள்ல சொன்னதை வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, அப்படி பாவிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் பகவான் என்ன சொல்றாரு? ஆத்மா இருள் பிரகாசம் எல்லாத்தையும் தாண்டினது. சுயம்பிரகாசம்னுட்டு சொல்றது ஒரு அஞ்ஞான திசையில இருந்து அதை விளக்கறதுக்காக சொல்றது தவிர
அது பிரகாசமா இருக்கு, அது இருளா இருக்கு. இப்ப இது பிரகாசமா இருக்குன்னு சொன்னா இப்ப இருள் வந்து எதை சேர்ந்தது? பிரம்மத்துக்கு அந்நியமா? அப்ப வேற ஏதோ ஒண்ணு பிரம்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் வந்துரும். இருள் பிரகாசம்னா பிரகாசம்னு சொல்றதுனால இருள்னு சொல்றோம். இருள்னு சொன்னாக்கா அதுக்கு மாத்து பிரகாசம்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து இருமையில தான் இருக்கு, டுவாலிட்டியில தான் இருக்கு. இது 2ம் கடந்த இடம் தான் வந்து அந்த பிரம்மத்தினுடைய தன்மை, சொரூபத்தினுடைய தன்மை, ஆத்மாவுடைய தன்மை. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, ஆத்மா இருள் பிரகாசம் எல்லாத்தையும் தாண்டினது. ஒரு தனித்தன்மையுடைய ஜீவன் தான் இதை 2யும் பார்க்கறாங்க. அந்த ஜீவனுக்கு தான்ங்கிற நம்ம சொன்னோமே 2 நாள்ல ஒரு ஞான், ஒரு நான்னுட்டு. அந்த கரண சகிதமாக இருக்கக்கூடிய அந்த சிதாபாசன் இருக்கானே, அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் அந்த ஜீவன் தான் இந்த 2யுமே பார்க்கறான். அவனுக்கு தான் வந்து இருளு, ஒளி அப்படிங்கிறது வித்தியாசமெல்லாம். ஜீவனை விளக்குற ஒளிதான் ஆத்மா. இந்த ஒளியா இருளா அப்படின்னுட்டு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனே யாருன்னுட்டு விளக்குறதே வந்து ஒரு ஒளிய ஒண்ணு ஒரு இது இருக்கு. அதுக்கு பேர் ஆத்மா. அங்க ஆத்மாவுடைய சன்னிதானத்துல தான் இதெல்லாமே நடக்குது. அது ஒளின்னு சொல்ல முடியாது. அது இருள்னு அது ஒளின்னு சொன்னாக்கா, அப்ப வந்து இருளுக்கு அப்பாற்பட்டது. அப்ப இருள்னுட்டு வேற ஒண்ணு இருக்குங்கிறது போல வந்துரும். அதனால அது ஆத்மாங்கிற ஒரே வார்த்தைக்குள்ளேயே அத முடிச்சிடணும். அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஜீவனை விளக்குற ஒளிதான் அந்த ஆத்மா. கேள்வி நான் உடம்பு இல்ல, கர்த்தா இல்ல, நான் போக்தா இல்ல அப்படின்னு பாவிக்கலாமா? அப்படின்னா இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த அந்த வார்த்தைகள வச்சுக்கிட்டு நான் இப்படி பாவிக்கட்டுமான்னு கேட்கிறாரு. எதுக்கு பாவனை? ஏன்னா அவரு ஏன் எதுக்கு பாவனைன்னு கேட்கிறாருன்னா, இதெல்லாம் உண்மையாவே அதுதானே உன்னுடைய சொரூபமே. நீ உடம்பு இல்ல தான், நீ கர்த்தா இல்ல தான், நீ போக்தா இல்ல தான். நீ எண்ணத்துல வந்து நான் போக்தா, ஆ இல்ல, நான் உடம்பு இல்ல, நான் கர்த்தா இல்லேன்னுட்டு நினைக்கிறதுனால உனக்கு என்ன வரப்போகுது? நீ அதுதானே. நீ அதுவா தானே அப்படித்தானே இருக்கிற எப்பவுமே. நீ இல்லாத ஒண்ண தான் பாவிக்க முடியும். இருக்கிறத போய் என்னத்துக்கு பாவிக்கணும்? இல்லாத ஒண்ண வேணா நீ பாவிச்சுக்கலாம். நீ ஒரு பெரிய பயில்வான்னு பாவிச்சுக்கிட்டு சண்டைக்கு போ அப்படின்ட்டு சொன்னாக்கா, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீனே பயில்வானா தானே இருக்கிற. உனக்கு என்னத்துக்கு பாவனை? அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாரு. நான் எதுக்கு பாவனை? அப்படின்னுட்டு. அப்போ அடுத்தபடி நான் மனுஷன்னு பாவிக்கிறேன். அவருக்கு அவரே பாவனை கேட்கிறார். நான் மனுஷன்ட்டு பாவிக்கிறேளா? எவ்வளவு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு நான் மனுஷங்கிறது உங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு பாவனையா தேவைப்பட்டது? அது உங்களோட இயல்பான சொரூபம்னு தானே இந்த ஜீவ போதத்துல அப்படித்தானே தெரியுறது. அப்படி நினைக்கலன்னா நாம மனுஷால இல்லாம போயிடுவோமா? நாம மனுஷன் இல்ல அப்படின்னுட்டு நினைக்கலன்னா நம்ம மனுஷால இல்லாம திடீர்னுட்டு அந்த 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 பாவனை இல்லைங்கிற ஒரே காரணத்தினாலேயே நம்ம வேற ஒண்ணு ஆயிடுவோமா? அப்படின்னு கேட்கிறார். கேள்வி எனக்கும் உண்மைக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கலாமா? எல்லாம் ஒரே கேள்விதான். வெறும் வார்த்தைகள் தான் வித்தியாசம் தவிர இதெல்லாம் வெறும் பாவனை தான். யதார்த்தம் நீ அதுவாகவே இருக்கும்போது நீ வேறொன்றாக பாவிக்கிறது, நீ வேறொன்றாகவோ எதையோ ஒண்ணாகவோ பாவிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து வெறும் கற்பனை தான். அது அனுபவம் இல்ல. பாவனை எல்லாமே வந்து அனுபவம் இல்ல. பாவனை வந்து காலப்போக்குல அனுபவத்துக்கு கொண்டு போய் விடுங்கிறது வேணா ஒரு உண்மையா இருக்கலாம் தவிர, இது கூட சிலர் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற போலவும் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பாவனை, அதாவது அது அந்த நம்ம பாவிக்கப்படக்கூடிய பொருள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுவாகவே பாவிச்சாக்கா நீ அதுவாகவே ஆகலாம். எத்பாவம் தத்பவதி அப்படின்ட்டு வேதமே சொல்லுது. எப்ப தெரியும்னா எத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொன்னாக்கா அது என்னங்கிறத வந்து சாஸ்திரங்கள் சொல்லி நீ உணர்ந்து இப்ப வந்து உனக்கு பிடிபடாம இருக்கு அப்படிங்கிறதுனால எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுவாகவே இருந்தாக்கா அது சிறப்பட்டு போயிடும். அப்படிங்கிற நிலையில சொல்லும்போது அது சரி. எது இவரை போல சாதாரண மனுஷன் கேள்வி கேட்கறது, நீ சும்மா பக்குவமே படல, அதனுடைய நீ பாவிக்கப்படக்கூடிய பொருளின் தன்மையே உனக்கு தெரியாம இருக்கிற நிலையில நீ பாவனைங்கிற வந்து சொல்ல மட்டும் வச்சுக்கிட்டு பாவிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற இதுல தான் அவர் கேட்கிறாரு.
எனக்கும் உண்மைக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கலாமா? எதுக்கு அது கூட? கேள்வி. நான் சத்தியம். இது சரியா? நான் சத்தியம். இது சரியா? பதில். இந்த எல்லா நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. நான் சத்தியம் அப்படின்னு சொன்னா, இப்ப யார்ட்ட சொல்ற நீ? நீ தான் சத்தியம். நீ சத்தியமா தான் இருக்கிற. நான் சத்தியம்ன்ட்டு நீ சொல்றேன்னு சொன்னாக்கா, அப்ப நான்ங்கிறது வேற, சத்தியம்ங்கிறது ஒண்ணு. நான் உண்மையிலேயே சத்தியம் தான் அப்படின்னுட்டு இன்னும் ஒரு ஆளுகிட்ட சொல்ற. அப்ப இன்னொரு ஆளும் உன் திருஷ்டியில என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திருஷ்டியே ஞானமயமாக்காம இன்னும் ஆம், வேத புத்தியே மனசுல வச்சுக்கிட்டு நான் சத்தியம்னுட்டு சொல்றேன்னு சொன்னாக்கா, அதெல்லாம் என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கணும்? இந்த நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. ஞானம்னா தான் தானாக இருப்பது, நினைவுகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால இந்த நினைப்பும் ஞானத்துக்கு பொருந்தாது. நான்கிற நினைப்பு இல்லாம இருக்கிறது தான் சரியான ஸ்திதி. இதுதான் முடிவான கொள்கை. நான் விளக்கம். இதுக்கு மேலலாம் விளக்கணும்னாக்கா சும்மா ஏதாவது விளக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பகவான் சொல்றாரு, நான்கிற நினைப்பு இல்லாம இருக்கிறது தான் சரியான ஸ்திதி. எங்க மனசு அமனசாகுதோ, அங்கே ஆத்ம பிரகாசம் தானா தெரியும். பிரகாசம்ங்கிற வார்த்தை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். பிரகாசம் இல்ல, இருள் இல்ல தான். நமக்கு எங்க இப்ப ஏன்னு சொல்றோம்னு சொன்னாக்கா, இது இருள் சம்பந்தப்பட்ட நிலை அது. அதனால இந்த மனசு அப்ப மனசு அஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது. அதனால மனசு இல்லைன்னாக்கா, அது ஒளின்னுட்டு அங்கே புரிஞ்சுக்கிறது அந்த லிமிட்டெட் பர்ப்பஸுக்காக தான் சொல்றோம். அது ஆத்மா ஒளின்னுட்டு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இல்ல. ஒரு டெஃபனிஷன் வரையறுத்து அது அந்த இதுக்குள்ள அடக்கிறதுக்காக இல்ல அது. இப்ப நிலையில இருக்கிறதுக்கு மனசு எப்போ அமனசாகுதோ, அதுதான் ஞானம்ங்கிறது, அதுதான் ஆத்மாங்கிறது, அதுதான் பிரம்மங்கிறது, அதுதான் ஆனந்தம்ங்கிறது, அதுதான் சத்துங்கிறது, அதுதான் சித்துங்கிறது. இதுதான் முடிவான பதில் அது. இப்ப அவர் கேட்கிற அப்ப அப்ப அவரே பகவானே கேட்கிறாரு. நினைப்பு வேற, ஞானம் வேற. இத நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்தாப்புல கேள்வி கேட்கிறார். ஐக்கியமான முக்தியிலே உடம்பு மறையணுமே அப்படிங்கிறாரு. பதில். அதை ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்க உடம்பா? நீங்க உடம்புங்கிறத பத்தி முன்னாடியே விசாரிச்சு தீர்மானத்துக்கு வந்திருக்கணும். அதனால தானே இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. உங்களுக்கு இது எல்லாமே அட்லீஸ்ட் தெரிஞ்சது தானே. அப்ப இல்லாம இருக்கும்போது நீங்க அதையே நினைக்கிற அந்த நினைப்பே நான் வேணாம்னு சொல்றேன். திருப்பி இந்த இந்த ஒரு நினைப்பு முன்னாடி நிக்குது. நீங்க ஐக்கியமான முக்தியில உடம்பு மறையணுமே அப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி. இல்ல, ஆனாலும் உடம்பு மறைஞ்சிடும்னு சொல்றாளே, இதெல்லாம் பாருங்க தேர்ட் பார்ட்டி சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட வச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் ஏதாவது விளக்கம் வேணும்னு கேட்டு பகவான தொல்லைப்படுத்துறாப்புல உள்ள பக்தர்கள் இவர்கள்லாம். மறைஞ்சாதான் உடம்பு மறைஞ்சிடும்னு சொல்றாளே, பதில். எதுக்காக மறையணும்? ஏன்? கேள்வி. மறைஞ்சாதான் ஞானம் அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். பதில். அப்படின்னா, இத பேசி, எழுதி, வாழ்ந்து, பிறர் கண்ணுக்கு முன்னாலேயே உடம்ப விட்டவா எல்லாம் அஞ்ஞானிகளா? உடம்போட தானே அவ எல்லாம் பண்ணா. இத்தனை வசிஷ்டர் வாமதேவர்லேருந்து, அஷ்டாவக்கரர்ல இருந்துட்டு, இன்னும் எத்தனையோ மகான்கள்லாம் யாக்ஞவல்கியர்ல இருந்துட்டு, ஜனக மகாராஜன்ல இருந்து இத்தனை பேரும் பேசி, எழுதி, வாழ்ந்து, பிறர் பண்ணதெல்லாம் எப்படி பிறர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து தானே செஞ்சாங்க. அவங்க உடம்ப விட்டுட்டு இதெல்லாம் பண்ணாங்களா? இதை பேசி, எழுதி, வாழ்ந்து, பிறர் கண்ணுக்கு முன்னாலேயே உடம்ப விட்டவா எல்லாம் அஞ்ஞானிகளா? இதெல்லாம் இப்ப முடிஞ்ச பிறகு ஒரு காலத்துல தான் உடம்பு போச்சே தவிர, இது சொல்லும் போதெல்லாம் உங்கள்கிட்ட உடம்பு இருந்தது இல்லையா? அதனால உடம்ப விடணும், மறையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்கங்கிறது போல சொல்றாரு. கேள்வி. வசிஷ்டர், வால்மீகி எல்லாம் மறையற சக்தி படைச்சவாளா இருந்திருக்காளே, மறையற சக்தி படைச்சவாளா இருந்திருக்கிறாளேங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஞானத்தோட சேர்த்து சித்திகளையும் அடையிறது அவளோட பிராரப்தமா இருக்கும். ஏன் முக்கிய பிரயோஜனமான ஞானத்தை விட்டுட்டு
இரண்டாவது கட்ட தடையா இருக்கிற பிரயோஜனத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பகவான் உள்ளது நாட்கள் சொல்றாரு, சித்தமாய் உள்ள பொருளை சேர்ந்திருத்தல் சித்தியாம், பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. சித்தமாய் உள்ள பொருள் என்ன? நாம் பிரம்மங்கிறது, ஆத்மாங்கிறது வியாபகமான பொருள், இரண்டற்ற ஒன்று அப்படிங்கிறது தான் சித்தமா உள்ள பொருள். அது ஒண்ணு இனிமே அடைய போறதில்லை. அது முன்னாடியே இருக்குது, எப்போதும் இருக்குது, இப்பவும் இருக்குது, இங்கேயே இருக்குது. அதனால அது சர்வ சர்வ சர்வகாலம்ங்கிற வார்த்தை எல்லாமே நம்ம தேவையில்லாம பயன்படுத்துறோம். எல்லா காலத்திலையும் முக்காலத்துல இருக்குது, அது இதுன்னா அத்தனைமே தேவையில்லாத வார்த்தைகளை வீணடிக்கிறோம். சித்தமா இருக்கக்கூடிய பொருள் அது. அதை தேர்ந்தெடுத்தல் சித்தியாம், அதை உணர்ந்திருத்தல்னா சித்தி. பாக்கி சித்தி கூடு விட்டு கூடு போயிடுறது, ஆடை மாடாக்குறது, மாடை ஆடாக்குறது, இந்த மாதிரி பல வேலை இதெல்லாம் செய்யறாங்களே, இதெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. கனவுல எத்தனையோ காண்றோம். நாமே பறக்கிறாப்புல கனவு கண்டோம், நாமே மலையை தூக்குறாப்புல எல்லாம் கனவு கண்டோம், ஒரு பெரிய மலைப்பாம்போட சண்டை போட்டு அதை வெட்டி போடுறதா கூட கனவு காணுவோம். இந்த சித்தியெல்லாம் முழிச்சா என்ன ஆகும்? பொசுக்குன்னு போடும். அதை போலதான் இந்த மற்ற சித்திகள் எல்லாமே வெறும் எண்ணத்துல இருக்கிறது, கற்பனை தான் அது. உண்மையான சித்தின்னு சொன்னாக்கா, நாம் யாருங்கிற சொரூப ஸ்திதியை உணர்ந்து அதுவாக இருக்கக்கூடியதுதான் சித்தி அப்படின்ட்டு அவரு உள்ளது நாற்பதுல சொல்றாரு. அது போல கைவெழுத்தில் கூட இல்ல, 2 பேரும் ஞானத்துக்கும் சித்திகளுக்கும் 2 பேரும் 2க்கும் முயற்சி பண்ணவங்க இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. எதையும் ஒண்ணுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இன்னும் ஒண்ணு தெரியாது அப்படின்னுட்டு கைவல்யம் சொல்லுது. அது போல அந்த மாதிரி பண்ணவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2மே சாத்தியமாயிருக்கும், இல்லை இது ஒண்ணு சாத்தியமாயிருக்கும். அதனால அது முக்கியம் இல்லை. அது முக்கிய பிரயோஜனமா என்னத்துக்கு நம்ம நினைக்கணும்? ஞானத்தை விட்டுட்டு 2வது கட்ட தடையா இருக்கிற பிரயோஜனத்துக்கு ஏன் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். ஏன்னா நீங்க எவ்வளவு சித்தி, எவ்வளவு பெரிய வியப்பான ஒரு செய்தி செஞ்சாலும் அதெல்லாம் காலத்துல அழியக்கூடியது. அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகமே மித்தைன்னு போகும்போது அந்த உலகத்துல ஒன்றா வேற ஒன்றா மாத்தணும் சேர்ந்துதான் அழிய போகுது. ஞான திருஷ்டியில இந்த பிரபஞ்சமே மித்தைன்னுட்டு இல்லாம போகுது. அதுக்கு முன்னாடி நீ மாத்தி வச்சிருந்தது, தகரத்தெல்லாம் தங்கமா மாத்தி வச்சிருந்ததெல்லாம் என்ன ஆக போகுது? எல்லாம் மித்தையோட குப்பையாத்தானே போகுது. அதனால அதை பத்தி என்னத்துக்கு பேசுறேன்? இந்த ஸ்திதியில ஞானம் வராத இருக்கிறவாளுக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம். ஞானம் வந்ததுக்கு பிறகு ஞானத்தை பத்தி நீங்க எப்ப பேசுறீங்களோ அப்ப அதுக்கெல்லாம் எந்த வேல்யூ இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. உடம்பை பிறர் பார்க்க விடுறதுல ஞானிக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? உடம்பை பிறர் பார்க்க விடுறதுல ஞானிக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அடுத்தவங்க பார்க்கும்போதே இந்த உடம்பை விட்டுட்டு போறதுல அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? கேள்வி கேட்கிறவர் இல்லை. ஜால வித்தைக்காரன் அவனை மறைச்சிடுறான், அதுக்காக அவன் ஞானியா? இல்லை. பதில், மறைகிறதும் தெரியறதும் பார்க்கிறவனுக்குத்தான். பார்க்கறது யாரு? அதை கண்டுபிடிங்க. மற்றதெல்லாம் அனாவசியம். பார்க்கறது யாரு? இந்த மாதிரி எல்லாம் மறையிறது போறது வர்றதெல்லாம் பார்க்கறது யாரு? அவன் இந்த அகங்காரம், இந்த சிதாபாசம் தான். அவனை யாருன்ட்டு அவனோட உண்மை சுரூபம் என்னான்னு கண்டுபிடிச்சிங்கன்னாக்கா நீங்க நேரா போய் ஆத்ம சாம்ராஜ்யத்துல போய் உட்கார்ந்துட போறீங்க. அங்கே கேள்வி கிடையாது, பதில் கிடையாது. எல்லா கேள்விக்கும் அஸ்தமிச்சு போயிடுது. அங்கே எல்லா சந்தேகங்களும் மொத்தமாவே அஸ்தமனம் ஆயிடுது. அதனால அதை பாருங்க. அதை பார்த்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்கிற ஸ்திதியிலேயே எவ்வளவு காலத்துக்கே திருப்பி திருப்பி இருக்க போறீங்க. கேள்வியே எடாத நிலையில போய் நீங்க அமர்ந்துகிட்டு இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு கேள்வி கேட்கறதுலயே நோக்கமா இருக்கீங்களே அப்படிங்கிறது போல அந்த குறிப்பு தோன்ற கேட்கிறாரு அவர். மறையறதும் தெரியறதும் பார்க்கிறவனுக்கு தான். பார்க்கிறது யாரு? அதை கண்டுபிடிங்க, மற்றதெல்லாம் அனாவசியம். கேள்வி, வேதங்களிலே சிருஷ்டி கிரமத்தை பற்றி சொல்லும் போது ஒவ்வொன்றும் முரண்படுறது. இதை எப்படி சரியா பார்க்கறது? அப்போ வேதம் பொய்யா?
சரி. இது தொடர்ந்தோம்னாக்கா நிறைய போகும்னு நினைக்கிறேன். 10, 18 ஆயிட்டுது. அதனால இதோட முடிச்சுப்போம். நான் வருகிற புதன்கிழமை அன்னைக்கு மீண்டும் தொடரும். 34வது பக்கத்துல இருக்கோம் நம்ம. பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே